ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல என் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் ஒன்று இருக்கும். அந்த பெல் சிம்பிள் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். நான் எப்போல்லாம் ஒரு வீடியோஸ் உங்களுக்கு போடுறேனோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நண்பர்களே, நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் பணம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது சாதாரண விஷயம் கிடையாது. ரொம்ப இது பெரிய கடல் மாரி. ஏராளமான ஷேர் மார்க்கெட்ஸ்லேருந்து நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. நிறைய கம்பெனிஸ் இருக்குது, நிறைய ஷேர் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் தான் நம்ம ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பிஸ்னஸ் பண்ண முடியும், ஷேர் ஏர்ன் பண்ண முடியும். ஆனால் இந்த ஐக்யூ ஆப்ஷன் அன்லிமிட்டட் ட்ரேடிங் எக்ஸ்பீரியன்ஸ்னு கொடுத்துருப்பாங்க. ஆனால் இதில் கொஞ்சம் கஷ்டமானது தான். நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க, உள்ளே நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. இந்தமாரி இவ்வளோ இப்போ சம்பாரிச்சாங்க, எனக்கு இவ்வளோ ஏர்ன் வந்துச்சுன்னு சொல்லிட்டு நிறையா வெளிநாட்டுக்காரங்க இந்தமாரி சொல்லியிருப்பாங்க. ஆனால் அதெல்லாம் உண்மையாக பொய்யான்றது அது எனக்கு தெரியல. ஆனால் பட் இது ரொம்ப கஷ்டமான ஒரு ட்ரேடிங் ஆப்ஷன். இது ரொம்ப ஈஸிலாம் கிடையாது. பட் என்னென்னா இதில் பை கால்ன்ற இந்த 2 ஆப்ஷன் மட்டும்தான் இருக்கும். ஆனால் மற்றதெல்லாம் அப்படி கிடையாது. இந்த 2 ஆப்ஷனில் நம்ம பை பண்ணால் பை பண்ணிக்கணும், செல் பண்ணால் செல் பண்ணிக்கணும். அதாவது பை பண்ணால் வாங்குறது, கால்னால் அது சேல் பண்ணுறது, அந்தமாரி. இப்போ இந்த ஷேர் மார்க்கெட்டில் ஒரு கம்பெனி மேலே லாபம் அடைஞ்சிக்கிட்டே இருக்குன்னா அது என்றைக்கா ஒரு நாள் டவுன் ஆகி மேலே அடைஞ்சிக்கிட்டே தான் இருக்கும். இப்படி தான் ஒரு கம்பெனி போயிட்டு இருக்கும். தவிர இப்போது நான் எப்படி ஷேர் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஒரு கம்பெனி கீழே டவுனாக இருக்கும்போது அந்த கம்பெனியில் டவுனான கம்பெனியில் முதல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவேன். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அது கண்டிப்பாக ஒரு மேலே வரும். அது வரையும் நான் வெயிட் பண்ணுவேன். பட் அந்த ஒரு லொக்கேஷனில் வரும்போது நம்ம இது பண்ணிக்கணும். ஸோ அந்த டைமில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் நம்மளுக்கு கண்டிப்பாக பெனிஃபிட்டாக இருக்கும். இல்லைனா ஒரு கம்பெனி அப்பில் இருக்கும்போது நம்ம அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். ஒரு கம்பெனி டவுனில் இருக்கும்போது அந்தமாரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். இந்தமாரி நம்மளுக்கு டிமேட் அக்கௌண்ட்டை பற்றி தெரிஞ்சினோம், அதை பற்றி ஷேர் மார்க்கெட்டை பற்றி தெரியணும். ஒரு கம்பெனி மேலே அப்பில் போதா டவுனில் போதா எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்சுட்டு தான் நம்ம இது உள்ளே இறங்கணும். நம்ம ஒரு இதுதானே எனக்கு தெரியும், இந்த மேலே இறங்குது, இங்கே கிளிக் கொடுத்தா இவ்வளோ வந்துடும், அது நம்ம ஒரு மூட நம்பிக்கையில் இறங்கவே கூடாது. ஸோ இது ரொம்ப நல்ல கிளியரில் உங்களுக்கு ஷேர் மார்க்கெட்டில் அனுபவம் இருந்தால் மட்டும் நீங்கள் இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்க. ஸோ இல்லைனா பண்ணாதீங்க, தயவு செஞ்சு பண்ணாதீங்க. இல்லைனா ஏதாவது ஒரு கிளாஸ் போங்க, கிளாஸ் போயிட்டு அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். ஸோ வணக்கம் நண்பர்களே, இது நல்ல தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் நான் இவ்வளோ மீண்டும் சொல்கிறேன். ஸோ முதல்ல எப்படி பார்த்தீங்கன்னா, முதல்ல நம்ம அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணோம். இங்கே இருக்க அக்கௌண்ட் ஓப்பன் அக்கௌண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம இமெயில் ஐடி, பாஸ்வேர்டு, அப்புறம் யூஎஸ்டி அது மட்டும் இருக்கட்டும். அதுக்கப்புறம் இது கொடுத்தீங்கன்னா ஓப்பன் அக்கௌண்ட்னு வந்துடும். இது சிம்பிளாக தான் இருக்கும். ஒரு டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது வெரி சிம்பிள் மெத்தடு தான். பட் கொஞ்சம் கிளியர்லியாக எப்படி சொல்கிறது, உங்களுக்கு முன்ன அனுபவம் இருந்தால் மட்டும் இது அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி காசு போட்டு நீங்கள் ஏர்ன் பண்ணுங்கள். இல்லைனா தயவு செஞ்சு பண்ணாதீங்க. என்னோடய அனுபவத்தில் சொல்கிறேன், தயவு செஞ்சு உங்களோட அனுபவம் இருந்தால் மட்டும் பண்ணுங்கள். இல்லைன்னா இது பண்ணாதீங்க நண்பர்களே. ஏன்னா இதில் நான் முதல்ல காசு விட்டு அதுக்கப்புறம் எடுத்திருக்கேன். என்னோடய காசு வந்த பிறகு நான் இந்த அக்கௌண்ட் நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். அதுக்காக நான் உங்களுக்காக சொல்கிறேன். இது கொஞ்சம் கஷ்டமானது. சரி, ஓகே. இது ரிஜிஸ்டர் பண்ணிங்க. ரிஜிஸ்டர் பண்ணி இமெயில் அக்கௌண்ட் பாஸ்வேர்டு ஓப்பன் பண்ணிங்க. பாஸ்வேர்டு ஓப்பன் பண்ணிவிட்டு ஓப்பன் அக்கௌண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மெயிலில் ஒரு கன்ஃபர்மேஷன்ஸ் ஒன்று வரும். அந்த கன்ஃபர்மேஷன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அக்கௌண்ட் ஆக்டிவேட் ஆகிரும். ஸோ ஏற்கனவே நான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா லாகின் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு கொடுத்துட்டேன். அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா அக்கௌண்ட் ஓப்பன் ஆகிட்டு அது நீங்கள் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் வந்துடும். இந்த என்ன பார்த்திங்கன்னா, இந்த யூஎஸ்டி, ஏஎஸ்டின்னு இருக்குன்னா இதெல்லாம் ஜஸ்ட் இந்த நாட்டுக்குரியது. நம்மளுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் தராங்கன்றது கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட்டு நம்மளுக்கு எந்த இது வேணுன்னா 50%, 92%, 85% இந்த மாதிரி இருந்தால் நம்ம எது வேணால் கொடுத்து நம்ம இது பண்ணிக்கலாம். உங்களுக்கு பைனரி ஆப்ஷன்ஸு,
டர்போ இந்தமாரி இருக்கும். இந்தமாரியில் நம்ம கொடுத்து நம்ம பண்ணிக்கலாம். நீங்கள் பைனரி ஆப்ஷனில் கொடுத்தே பண்ணுங்கள். மேக்ஸிமம் பைனரி ஆப்ஷனில் கொடுத்து பண்ணுங்கள். இதில் நிறையா இருக்கும், பிட்காயின், சில்வரு, இந்தமாரி நிறையா இருக்கும். இதை பற்றி தெரிஞ்சால் மட்டும் நீங்கள் உள்ளே இறங்கி இந்த பிஸ்னஸ் பண்ணுங்கள். இல்லைன்னா தயவு செஞ்சு பண்ணாதீங்க ப்ளீஸ். இதனோட அனுபவத்தால் இந்த ஒரு ரிக்வெஸ்ட்டு. ஸோ அப்புறம் இது முடித்தோன்னே இந்த பென்ஸு, டைம்லர், ஏஜி இந்தமாரி நிறைய கம்பெனிஸ் உள்ள நிறைய கம்பெனிஸ் இருக்குது. யாகு, அப்புறம் யூஎஸ்டி, ட்விட்டர், ஃபெராரி, இந்தமாரி நிறைய கம்பெனிஸ் இருக்குங்க. நீங்கள் உங்களுக்கு என்னமாரி கொக்கோ கோலா இந்தமாரி கம்பெனிஸு நம்ம தமிழ்நாட்டில் கொக்கோ கோலாலாம் தடை பண்ணிட்டாங்க. ஸோ அதை பண்ணாதீங்க, வேறு எதுலையாவது நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அடுத்தது நம்ம என்ன பார்த்தீங்கன்னா டெபாசிட். இதில் டெபாசிட்டில் தான் நம்ம மணி போட்டு நம்ம இதில் ஷேர் மார்க்கெட் பண்ண முடியும். டெபாசிட்னு ஒன்று இருக்குது, ப்ராக்டிஸ் அக்கௌண்ட் ஒன்று இருக்குது. இப்போ நீங்கள் ப்ராக்டிஸ் அக்கௌண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து $1000 கொடுத்துருவாங்க. $1000 ஒரு சும்மா ஒரு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக. ப்ராக்டிஸ் மேட்ச்னு வந்துச்சு பார்த்தீங்களா, கிளிக் கொடுத்தோன்னே 1000 வந்துடும். நம்ம ஜஸ்ட் இதில் ஒரு எப்படி ஷேர் மார்க்கெட்டில் எப்படி நம்ம சம்பாதிக்கிறதுங்கிறது நம்ம யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். இதுதாங்க, இது வந்து ஷேர் மார்க்கெட்டை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு இது தெரியும். ஸோ அடுத்தது என்ன பார்த்தீங்கன்னா புட் அண்டு கால். இது வந்து நம்ம இந்த ஷேர் மார்க்கெட் கீழே டவுனில் இருக்கும்போது இந்த கால் பட்டனை வளர்த்துனீங்கன்னா ஜஸ்ட் இதில் நம்ம எவ்வளோ காசு கட்டுறோன்றதை இதுலேருந்து அப்பில் மேலே போய்கிட்டே இருந்துச்சுன்னா நம்மளுக்கு பைசா வருங்க. இது வந்து கம்பெனி மேலே போய்கிட்டே இருந்துட்டு இப்போ பாருங்கள், இங்கே 689 இருக்கா. நான் இவ்வளோ வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன் இந்த ஷேர் மார்க்கெட்டில். இது முடிஞ்சோடனே இதோ இந்த டைமிங் ஓடுது பாருங்கள், இங்கே 26, 25 இந்த டைமுக்கு மேலே தான் இருக்கணும். இந்த டைமுக்கு கீழே இறங்கிச்சின்னா நம்ம லாஸ். இந்த டைமுக்கு மேலே இருந்துச்சுன்னா நம்மளுக்கு இங்கே பாருங்கள் $6.33.88ன்னு நம்மளுக்கு ப்ராஃபிட். அந்த மணி வந்து ப்ராஃபிட்டு. இந்த 6, 5, 4, 3, 2, 1, 0 இப்போ நம்மளுக்கு இவ்வளோ மணி ப்ராஃபிட்டு. இந்த மணிக்கு உண்டான நான் எவ்வளோ 689 போட்டேன், எனக்கு எக்ஸ்ட்ரா 633 அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா $1322. ஸோ இந்தமாரி நம்ம நிறையா ஏர்ன் பண்ணி பண்ணலாம். அதுக்கு ஒன்றான நல்ல ஒரு அனுபவம் வேணும், நல்ல ஒரு புத்திசாலித்தனம் வேணும். இந்த ஷேர் மார்க்கெட்டை பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம வந்து நல்லா பண்ண முடியும் அதில், இல்லைனா பண்ண முடியாது. ஸோ அடுத்து நம்ம பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளோ அமௌண்ட் வேணாலும் இதில் பண்ணிக்கலாங்க. அது பாருங்க, நான் இங்கே ப்ளஸ் பண்ண ஏறிக்கிட்டே இருக்குது. ஸோ நம்ம $5, $2, $1, $10, $7, $8 எவ்வளோ வேணாலும் பண்ணலாங்க. $1000, $500 எவ்வளோ வேணால் பண்ணலாங்க. நம்ம அதுக்கேற்ற மாரி நம்ம இது பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஒரு கிளிக் கொடுத்துட்டு நம்மளுக்கு எவ்வளோ டாலர் வேணுமோ ஜஸ்ட்டு கொடுத்தீங்கனாலே போதும். இப்போ $2, $2, $3, $4, $5 எவ்வளோனாலும் நம்ம இப்போ ஜஸ்ட் நீங்கள் ஒரு $1000 ஏற்றுறீங்கன்னா ஒரு $5 அப்படி போட்டு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி சம்பாதிக்கலாம். ஆனால் அனுபவம் இருந்தால் மட்டும் செய்யுங்க, இல்லைன்னா வேண்டாம். முதல்ல நல்ல ப்ராக்டிஸ் மேட்ச் விளையாடுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு சரி நம்ம பண்ணலாம், இதில் ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா, உங்களுக்கு டிமோட் அக்கௌண்ட்டை பற்றி இல்லை ஷேர் மார்க்கெட்டில் எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறத பற்றி தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் தயவு செஞ்சு பண்ணுங்கள். இல்லைனா பண்ணாதீங்க நண்பர்களே. இது என்னோட அனுபவத்தின் மூலம் ஒரு ரெக்வெஸ்ட்டு. வணக்கம் நண்பர்களே. இந்த இது பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம் நண்பர்களே.